அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. சர்க்குரு கணபதி மகானால் அவருடைய அருளால் எந்தனுக்கு அருளிய இந்த சொற்களை ஐயன் சர்க்குரு கணபதி மகானுடைய நினைவுடன் தங்கள் முன் இப்பொருளை வைக்கின்றேன். மாயையில் உறைந்தார்போல் மணிகண்டன் தீபம், மாயையில் உறைந்தார்போல் மணிகண்டன் தீபம், மறை நான்கில் புணர்ந்தார்போல் மணிகண்டன் தீபம், மறை நான்கில் புணர்ந்தார்போல் மணிகண்டன் தீபம், புளியம் பழம்போல் பூரண தத்துவத்தால் அடைக்கலம் அது அதுவாய் அதுவே வேண்டி, புளியம் பழம்போல் பூரண தத்துவத்தால் அடைக்கலம் அது அதுவாய் அதுவே வேண்டி, பூரண வாழ்வே புவி வாழ்வை விட்டெறியும் விண்ணை நோக்கி, காரண குருவையே கண்டார் களடியில் கருத்தறிய, பூரண வாழ்வை புவி வாழ்வை விட்டெறியும் வினை நோக்கி, காரண குருவையே கண்டார் களடியில் கருத்தறிய, வேதம் முழங்கிய நாள் முதலாய் வேண்டி வேண்டி, வேதம் முழங்கிய நாள் முதலாய் வேண்டி வேண்டி, ஈனப்பிறவியை இனி முடிப்பாய், ஈனப்பிறவியை இனி முடிப்பாய் இறைவா, இருகழலால் இணங்கி நானும் இறுதியாக்கு ஈசனே என்னேசனே, ஈனப்பிறவியை இறுதியாக்கு ஈசனே என்னேசனே ஐயா, என்னேசனே ஐயா. பொருள்: மாய மாய பிறவியில் உறைந்தார்போல், மாயையில் மாயின்னு சொல்லக்கூடிய இந்த சரீரம் அழியக்கூடிய இந்த சரீரத்தில் மணிகண்டன் தீபம்னு சொல்லக்கூடிய அந்த கண்களால் வெளிவந்து பார்க்கக்கூடிய அந்த தீபம் உள்ளேயே இருக்குது, உள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அது மணிகண்டன் தீபம், தன்னுடைய ஆத்மா. அதுவே சிவலிங்கமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு முந்திய பெரியவர்கள் ஜீவனே சிவலிங்கம் என்றெல்லாம் கூறப்படும் அந்த ஆன்மாவே தன் சிவம், அதுவே தன்னுடைய கடவுள். அதுக்காக தான் தற்பர நிலையில் தனக்குள்ள கடந்து போகும் நிலையை தான் குருமாருங்க நமக்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. மறை நான்கில் புணர்ந்தார்போல், அந்த மறை நான்கில் புணர்ந்தார்போல் அப்படிங்கிறது தான் வடமொழியில் சொல்கிறது ரிக்கி யசுர் அதரோன சாமன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. தமிழில் ஐயா வள்ளுவ பெருந்தகை அறம்பொருள் இன்பம் வீடென அவர் வேதத்தை குறிப்பிட்டிருக்கார். அந்த அறம்பொருள் வீடு கூட அது எப்படிதான் இதெல்லாம் கண்டுக்க முடியுதுன்னா, குரு காட்டி கொடுத்த அந்த திருவடின்னு சொல்லக்கூடிய சூரிய பிரகாசம், சூரிய சந்திரன், இதை ரெண்டையும் காட்டி கொடுத்தது அவங்க சொல்லி கொடுத்த அந்த வேள்வி யாகம். அந்த வேள்வின்னு சொல்லக்கூடிய அந்த யாகத்தில் போய் நம்ம நின்னால், அந்த தற்பரை நின்னால் நெற்றிக்கண் கண்டிப்பாக பார்க்க முடியும். அப்படி நெற்றிக்கண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடியே மனக்கண்ணை பார்ப்போம். அப்போ மனக்கண்ணை பார்க்குறப்போ மனக்கண்ணு, நெற்றி, வெளியே சூரிய சந்திரன், இதை நான்கையும் முற்றிலும் பார்க்குறப்ப இதுவே வேதமாக மாறுது. 4 விதமாக மாறி அதில் அறம் பொருள் இன்ப வீடு எல்லாம் தர்ம நிலை, கருணை நிலை, தன்னை அறியும் நிலை, ஆனந்த நிலை, மகிழ்ச்சி நிலை, எல்லா நிலைகளும் அதில் போயிடும், உறைஞ்சி வந்துடும். அடைக்கலம் அது அதுவாய் அதுவே வேண்டி, தன்னை பார்த்தோர்க்கு தனக்கொரு கேடில்லை என்பார், தன்னை அறிந்தோர்க்கு தனக்கொரு கேடில்லை என்பார்.
ஐயா மாணிக்கவாசகர் கூட சொல்லுவார். ஐயா மாணிக்கவாசகர் தன்னை அறியும் நிலையை சொல்லுவார். அவனருளால் அவன்தாள் வணங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனருளால் அவன்தாள் வணங்கி குரு காட்டி கொடுத்த இடமே அவனருள் அவன்தாள். அந்த இடத்துல வணங்கினா அது உள்ளே இருக்கிறது வெளியே வந்து தன்னுடைய மனம் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவானது அந்த தெளிவில்லா மனசுக்கு போதிச்சிடுவோம். காரண குருவையே கண்டார் கடலடியில் கருத்தறிய வேதம் முழங்கிய நாள் முதலாய் வேண்டி வேண்டி. காரண குரு பிரம்மா விஷ்ணு சிவம், இது மூணுமே கூடியது தான் குரு. ஒரு சரீரத்தை 3 முகமாக தொகுத்து வகுத்து தன்னுடைய உடலை ஒரு முகமாக வந்து தாங்கிட்ட வந்து காட்டுது. தனக்கெல்லாம் போதிக்குது, சத்தியத்தை போதிக்குது. சத்திய பிரமாணம் செய்த பின்னால் சத்தியத்தை போதிக்குது. அது அந்த குரு தான் பிரம்மா விஷ்ணு சிவம். சத்தியத்தை போதிக்கக்கூடியதான் அந்த பிரம்மா குரு விஷ்ணு. அது வந்து ஒரு மனித ரூபத்தில் வந்து அதுவும் ஆகாய மார்க்கமா இன்னும் ஆகாய மார்க்கமா அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். இந்த காயமே காயம். ஏன்னா உயிர் உள்ளே போந்துருக்கிறதுனால உயிர் எழுத்து காயம் இந்த சரீரம். இது வழியாக வந்து அந்த சரீரத்துக்குள்ளே இருந்துன்னு வந்து போதிக்கும். நல்வழியை போதிக்கிறப்ப அந்த தீட்சைன்னு சொல்லக்கூடிய அந்த உபதேச நிலை அறிவே தெளிய வைக்கும். வந்து தன்னுடைய அறிவை தெளிய வைக்கக்கூடிய நிலை. அறிவு தெளிந்த பின்னால் அதுவே தானா அதுக்கதுவாக போதிச்சுக்கும். அப்போ குருவருள் இது வந்து ஒரு மகத்தான அருள். இந்த மாதிரி ஒரு போதனை செய்கிற குருவை யாராலையும் கண்டறிய முடியாது. ஆனால் அதை பற்றி பூரணமாக நம்பணும் அப்படின்னா குரு சொல்லி கொடுத்ததை செய்தால் மட்டும்தான் பூரணம் கிடைக்கும். என்னதான் தர்மம் செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, ஆனால் கிடைக்காது. ஒரு குரு இல்லாமல் அந்த மெய் ரகசியத்தை தெரிஞ்சிக்க முடியாது. அந்த மெய் ரகசியத்தின் பெயர் தான் சிதம்பர ரகசியம் என்பார். அந்த சிதம்பர ரகசியத்தை தனிமையிலேருந்து தான் செய்யணும்னு சொல்லிட்டு குருவெலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுவும் குருக்கிட்ட உபதேசம் வாங்கி இருந்தால் அந்த குரு வந்து தான் சொன்னதை எல்லாம் தனக்கு விளங்கும். அப்போ இது என்னடான்னா பிறவி எடுக்கக்கூடாது. ஈனப்பிறவியை இனி முடிப்பாய் ஈசனே இருகளால் இணங்கி நானும் இறுதியாக்கு ஈசனே ஈசனே என் நேசனையா. ஈனப்பிறவி. ஆனால் மனித பிறவி என்பது அது ஒரு மகத்தான பிறவி, உயர்ந்த பிறவி. ஔவையடிகள் கூட கூறுகையில் அரிது மனிதனாய் பிறத்தல் அரிது அதிலும் கூன் குருடு செவிடு நீக்கி பிறத்தல் அரிது என்பார். அப்போ மிக உயர்வான பிறவி, எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய பிறவி இந்த மனித பிறவி தான். அப்படிப்பட்ட பிறவியே அடியேன் ஈனப்பிறவி என்றேன். எதுக்கு ஈனப்பிறவின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைக்கலாம், கேட்கலாம். எதுக்கு ஈனப்பிறவின்னு சொல்கிறீங்க அப்படின்னு தான் நினைக்கலாம், நீர் கேட்கலாம். ஆனால் அதே ஔவையடிகள் அல்வனை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகாத துயரம் போம் நல்ல குணமதிக மாமருடைய கோபுரத்தில் வெற்றிருக்கும் எங்கள் செல்வ கணபதியே கைதொழும் கால் என்று அவர் சொல்லுகின்றார். அப்போ கைதொழும் கால் எங்கே இருக்குது? கையும் கால் எதனா ஒரு திருவடி தான். அதான் இட்டுக்குன்னு போகுது, இட்டுக்குன்னு வருது, எல்லாத்துக்கும் இட்டுன்னு போகிறது கொள்வது எல்லாம் அதுதான். ஆனால் அந்த ஈனப்பிரிவின்னு சொன்னதுக்கு ரெண்டாவது அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் என்று அன்னை ஔவையடிகள் கூறுகையில், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு தாயை வதம் செய்கின்றோம். சிலர் தப்பிக்கின்றார், சிலர் வதைக்கின்றார், மரித்து போகின்றனர். ஆகையால் தான் அதை என்னது அறிவிக்கு பட்டார் போல் அதை ஈனப்பிறவி என்றேன். பிறவி எடுப்பதே ஈனப்பிறவி என்பேன். ஆனால் அன்னை ஔவையடிகள் இது
ஈனப்பிரிவு என்று யாம் சொல்வதற்கு அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகும் அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு தாயை வதம் செய்து நம்ம பிறவி எடுத்துன்னு வருது. அது கொடூர பாவம் இல்லையா? இருப்பதிலே ரொம்ப மிக மிக கேவலமான தொழில் அந்த பிறவி எடுப்பது தான். அதனால் இந்த பிறவியிலேயே இந்த மனித ஜென்மம் எடுத்தால்தான் ஒன்று அறிய முடியும். அந்த மனித ஜென்மத்தால் மட்டும்தான் ஒன்று அறிஞ்சு தான் அதற்கான நிலையை செய்ய முடியும் என்கின்ற நிலையை குரு சொல்லி கொடுத்த அந்த இடத்துல நின்று தான் கற்ற நிலையை தங்கள் முன் வைக்கின்றேன். அப்போ அந்த தற்பரம் சிம்மயன்றதை பாருங்கள், உங்களுக்கு ஒன்று அது நல்லா விளங்கும். இதுவே எனது இறுதி முடிவு. திருச்சிற்றம்பலம்.